கதையாக்குக. மனித வாழ்வில் ஒவ்வொருவரும் நாளும் நாளும் புது புது மனிதர்களை பார்க்கிறோம். புது செய்திகள் கிட்டுகிற பொருள்களை திரட்டி கற்பனை நயம் கூட்டி கதையாக்குவது ஒரு கலை. அது சிறுகதையாக இருக்கலாம், புதினமாக இருக்கலாம். அன்பை எதிர்பார்த்திருப்பவராக, யாருமற்றவராக இருக்கும் ஒருவர் உங்களின் உதவியால் மனமகிழ்ந்து நிகழ்வினை கதையாக்குக. ஆகஸ்ட் 14ஆம் நாள் காலை திருச்சி செல்வதற்காக நெல்லை தொடர்வண்டி நிலையத்திற்கு சென்றேன். காலை 10 மணிக்கு வரவேண்டிய தொடர்வண்டி 11 மணிக்கு தான் வரும் என்று அறிவிப்பு வந்தது. நேரத்தை போக்குவதற்காக நாளிதழை புரட்டி படித்து கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து என் அருகில் ஒரு சிறுவன் வந்து சோகமாக நின்றான். அவனிடம் பேச்சை தொடங்கினேன். அவனுடைய சோக கதையை அழுதவாறே கூறிக்கொண்டிருந்தான். 3 ஆண்டுகளுக்கு முன் தன் தந்தை இறந்து விட்டதாகவும் அதற்கு பின் அம்மாவும் தானும் வசித்து வந்ததாகவும் கூறினான். 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போதே என் அம்மாவும் இறந்து போக யாருக்கும் பாரமாக இருக்க பிடிக்காததால் நான் வீட்டை விட்டு வெளியேறி வந்துவிட்டேன். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. வந்துவிட்டேன். எங்கேயாவது சென்று வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துள்ளேன். அவருடைய பேச்சை அவன் மேல் எனக்கு இரக்கத்தை ஏற்படுத்தியது. எப்படியாவது அவனுக்கு உதவி செய்ய என் மனம் தூண்டியது. உனக்கு படிக்க வருமா என்று கேட்டேன். ரொம்ப விருப்பம் என்றான். எனக்கு தெரிந்த ஆசிர பள்ளியில் நான் அவனை அழைத்து சென்று சேர்த்தேன். அவனுக்காக உணவு செலவை ஆசிரமம் ஏற்றுக்கொள்வதாக கூறியது. நான் பள்ளி கட்டணங்களை ஏற்பதாக கூறிவிட்டு புறப்பட்டேன். அவனுடைய கண்களில் ஆனந்த கண்ணீருடன் என் மனதில் இனம் தெரியாத மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினேன்.